Pythagorean triples. If three numbers are such that the square of the largest one is equal to the sum of the squares of other two, then they are known as Pythagorean triples. For example, 3, 4, 5 இந்த 3 natural numbers பார்த்தீங்கன்னா Pythagorean triples. A, B, C இது 3 Pythagorean triples இருந்ததுன்னா இதோட கண்டிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா the square of the largest one. So இந்த ABCல வந்து C வந்து largest one அப்படின்னும் போது இதோட ஸ்கொயர் C ஸ்கொயர் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா sum of the squares of other two அப்படின்னும் போது AB அதோட ஸ்கொயர்ஸ் பார்த்தீங்கன்னா A ஸ்கொயர் B ஸ்கொயர் அதோட சம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணும் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த லார்ஜஸ்ட் ஒன் ஓட ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஒன் ஈக்குவல்ஸ் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ. ஸோ நம்ம எடுத்திருக்க Pythagorean triplets நீங்கள் பார்த்தீங்கன்னா which is 3, 4, 5. ஸோ அக்கார்டிங் டு த ரூல் ஸ்கொயர் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஒன் அப்படின்னும் போது 5 அதோட ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர்ட் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ அப்படின்னும் போது 3 and 4 அதோட ஸ்கொயர் சம் அப்படின்னும் போது ஆட் பண்ணும். ஸோ 3 ஸ்கொயர்ன்றது 9, 4 ஸ்கொயர்ன்றது 16. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் 25. அதே மாதிரி 5 ஸ்கொயர் பண்ணாலும் 25. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது விச் மீன்ஸ் இது வந்து Pythagorean triplet 3, 4, 5. ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஃபார்மிங் அ Pythagorean triplet பார்த்தோம். ஸோ ரெண்டு நேச்சுரல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து வந்து Pythagorean triplet வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும், அதே மாதிரி அதை கிராஸ் வெரிஃபை எப்படி பண்ணணும் நம்ம வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ஃபைண்டிங் Pythagorean triplets. ஸோ இந்த ட்ரிப்ளெட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ABC இதில் வந்து ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா ரிமைனிங் 2 நம்பர்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதே மாதிரி அது எப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வென் ஒன் நம்பர் இஸ் ஆல்ரெடி கிவன் இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஸோ அந்த ஒன் நம்பர் வந்து இட் குட் பி ஆட் நம்பராகவும் இருக்கலாம் ஆர் எல்ஸ் ஈவன் நம்பராகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். ஸோ when one number is already given, so on the one number oda condition வந்து நம்ம சொல்லிடுறோம் it can be either ஆடா கூட இருக்கலாம் ஆர் எல்ஸ் ஈவன் நம்பராக இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஸோ ஆட் நம்பர் இருக்கும்போது ரிமைனிங் இருக்க 2 நம்பர்ஸ் எப்படி வெரிஃபை பண்ணணும், அதே மாதிரி ஈவன் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா ரிமைனிங் 2 நம்பர்ஸ் எப்படி வெரிஃபை பண்ணணும். இதோட கண்டிஷன்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆட் நம்பருக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேஸ், ஈவன் நம்பருக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆட் நம்பராக வந்து இருக்கிறது வந்து வெரிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கேஸ் 1 நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ABC இதில் வந்து ட்ரிப்ளெட்டில் வந்து ஒரு நம்பர் வந்து ஆட் நம்பர் கொடுத்துருக்காங்க விச் இஸ் 3 கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 2 நம்பர்ஸ் என்ன வரும் இந்த ட்ரிப்ளெட்டில் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் கிவன் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ 3 ஸ்கொயர் இஸ் 9. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா இது கிடைக்கிற ஆன்சரை வந்து பை 2 பண்ணும். ஸோ 9 டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 4 times 2 வந்து 8, ரிமைண்டர் வந்து 1 வரும். ஸோ ரிமைண்டரை விட்டுருங்க. கோஷன்ட் என்ன கிடைக்குது விச் இஸ் 4. ஸோ 4 அதோட நெக்ஸ்ட் நம்பர் என்னது which means plus 1 நீங்கள் பண்ணணும். அடுத்த நம்பர் வந்து 5. ஸோ 4 and 5 வந்து ரிமைனிங் 2 நம்பர்ஸாக இருக்கும். இதுதான் வந்து ட்ரிப்ளெட் 3, 4, 5. ஸோ ஆட் நம்பராக இருக்கும்போது கண்டிஷன் ஜஸ்ட் கொடுத்துருக்க நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த நம்பரை வந்து டிவைட் பை 2 பண்ணி அதோட கோஷன்ட் எடுத்துக்கணும். கோஷன்ட் வந்து ஒரு ட்ரிப்ளெட்டாக இருக்கும். அதே மாதிரி அது கூட ஒரு +1 நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னொரு நம்பராக இருக்கும். இதை நீங்கள் வேணால் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு த ரூல் ஸ்கொயர் ஆஃப் த லார்ஜஸ்ட் அப்படிங்கும்போது 5 ஸ்கொயர்ட் ஈக்குவல்ஸ் sum of squares of other two பார்த்தீங்கன்னா 3 square plus 4 square. 3 square 9 plus 4 square வந்து 16 equals 25. So 25 equals 25 which means இது வந்து ஒரு triplet. So finding Pythagorean triplets when one number is already given. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒன் நம்பர் வந்து ஆடுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேஸ் இருக்குது, ஈவனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேஸ் இருக்குது. ஸோ ஆட் நம்பருக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணி காமிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிப்ளெட்டில் வந்து ABCயில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க விச் இஸ் 7. ஸோ 7ன்றது அகெயின் வந்து ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் 7க்கு ஸ்கொயர் பண்ணுங்கள் விச் இஸ் 49. நெக்ஸ்ட் வந்து இந்த 49 வந்து டிவைட் பை 2 பண்ணணும் நம்ம சொன்னோம். ஸோ 49 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 times 2 4 then 0. நெக்ஸ்ட் 9 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 2 times 4 is 8 then ரிமைண்டர் 1. பட் நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து கோஷன்ட் தான். ஸோ கோஷன்ட் அது கூட +1 பண்ணுன்னு சொன்னோம். நெக்ஸ்ட் நம்பர் விச் இஸ் 25.
ஸோ 24 and 25 தான் ரிமைனிங் நம்பர்ஸாக இருக்கும் உங்களோட ட்ரிப்ளெட்டில் 24 25. ஸோ இதை வந்து கிராஸ் வெரிஃபை கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ லார்ஜஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 25. ஸோ அதோட ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ரிமைனிங் 2 நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸை வந்து நீங்கள் சம் பண்ணிங்கன்னா ஸோ 24 ஸ்கொயர். ஸோ 7 ஸ்கொயர்ன்றது 49 ப்ளஸ் 24 ஸ்கொயர் நீங்கள் பண்ணணும் விச் இஸ் 576 ஈக்குவல்ஸ் இது ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா யூல் கெட் 625. அதே மாதிரி 25 ஸ்கொயர் பண்ணாலும் 625. ஸோ 7 ஆட் நம்பர் கொடுத்துருந்தாங்க. ரிமைனிங் 2 நம்பர்ஸுமே வந்து இந்த மாதிரி தான் வெரிஃபை பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறீங்க, தென் டிவைட் பை 2 பண்ணி வர கோஷன் ப்ளஸ் 1 நீங்கள் பண்ணினா இது ரெண்டுமே தான் ரிமைனிங் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ இந்த கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா when it is odd இருக்கும்போது ரிமைனிங் இருக்க 2 நம்பர்ஸில் ட்ரிப்ளெட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இஃப் ஈவன் நம்பர் இஸ் கிவன், ஈவன் நம்பர் கொடுக்கும்போது கண்டிஷன் பார்க்கலாம். லெட்ஸ் சே 6 கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் இருக்க 2 நம்பர்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 6 ஈவன் நம்பர் கொடுக்கும்போது ஜஸ்ட் இந்த ஈவன் நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா பை 2 பண்ணணும். இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஸ்கொயர் பண்ண சொல்லியிருந்தோம், இங்கே வந்து பை 2 பண்ணிங்கன்னா யூல் கெட் 3. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 இருக்குது பாருங்கள், இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்கள், யூல் கெட் 9. தென் 9 minus 1 பண்ணும், then 9 plus 1 பண்ணும். 9 minus 1 என்னது 8, 9 plus 1 என்னது 10. ஸோ ரிமைனிங் நம்பர்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா which is 8 and 10. ஸோ ஈவன் நம்பர் கொடுக்கும்போது ஜஸ்ட் பை 2 பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ 9 கிடச்சிருக்கு. ஸோ இந்த 9ஓட பிஃபோர் நம்பர் அண்ட் ஆஃப்டர் நம்பர் தான் இந்த ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ இதை வேணால் கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ லார்ஜஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் 10, அது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். 6 ஸ்கொயர்ன்றது 36, 8 ஸ்கொயர் வந்து 64 ஈக்குவல்ஸ் 100. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 100 ஈக்குவல்ஸ் 100. ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஈவன் நம்பர் கொடுக்கும்போது ஜஸ்ட் பை 2 பண்ணுறீங்க, அதுக்கு ஸ்கொயர் பண்ணுறீங்க, அதோட பிஃபோர் நம்பர் ஆஃப்டர் நம்பர் தான் ரிமைனிங் 2 நம்பர்ஸ், இந்த ட்ரிப்ளெட்ஸோட ரிமைனிங் 2 நம்பர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஸோ 14 ரிமைனிங் இருக்க 2 நம்பர்ஸ், இந்த ட்ரிப்ளெட்ஸில் இருக்க ரிமைனிங் இருக்க 2 நம்பர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 14ன்றது வந்து விச் இஸ் அ ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பை 2 பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 14 by 2 வந்து 7. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கோம், ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 7 ஸ்கொயர்ன்றது 49. ஸோ 49க்கு பிஃபோர் நம்பர் ஆஃப்டர் நம்பர் -1 + 1, ஸோ 48 இருக்கும், தென் 50. இதான் வந்து பைத்தாகோரியன் ட்ரிப்ளெட். இதை வேணால் கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ லார்ஜஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 50 ஸ்கொயர். ரிமைனிங் இருக்கிறது வந்து 14 ஸ்கொயர் ப்ளஸ் 48 ஸ்கொயர். 14 ஸ்கொயர்ன்றது 196, 48 ஸ்கொயர்ன்றது 2304 ஈக்குவல்ஸ் 50 ஸ்கொயர்ன்றது 2500. ஸோ இது ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2500 ஈக்குவல்ஸ் 2500. ஸோ இது வந்து பைத்தாகோரியன் ட்ரிப்ளெட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 கண்டிஷன்ஸ் செக் பண்ணோம். ட்ரிப்ளெட்டில் கொடுத்துருக்கிறது ஒரு நம்பர் வந்து இதை ஆடாக கூட இருக்கலாம், ஈவனாக கூட இருக்கலாம். ஆட் கொடுக்கும்போது ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணுங்கள், தென் டிவைட் பை 2 பண்ணி அதோட கோஷன்ட்டுக்கு வந்துட்டு +1 பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கோஷன்ட்டையும் ஒரு நம்பராக எடுத்துக்கணும், +1 அந்த நம்பரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ட்ரிப்ளெட். பட் ஈவனாக இருக்கும்போது பை 2 பண்ணுங்கள், வர ஆன்சரோட ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட்டோட நீங்கள் வந்துட்டு ப்ரீவியஸ் நம்பர் அண்ட் ஆஃப்டர் நம்பர் அதுதான் வந்து உங்களோட ட்ரிப்ளெட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஃபைண்டிங் பைத்தாகோரியன் ட்ரிப்ளெட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபார்மிங் அ பைத்தாகோரியன் ட்ரிப்ளெட்ஸ் எனி 2 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 நேச்சுரல் நம்பர்ஸ் வச்சு நம்ம ட்ரிப்ளெட் எப்படி ஃபார்ம் பண்ணுறதான் பார்த்தோம். ஸோ அதுக்கான வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அவைலபிளாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.